டு ஈஸ்வர சக்தி சேனல். இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்கோரிங் மார்க்ஸ் ஈஸிலி எப்படி மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியுன்றதான் சொல்ல போகிறேன். நீங்கள் கொஷின் பேப்பர் எப்படின்னு பார்த்துருப்பீங்க. அதில் 1 to 12 கொஷின்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான் கேட்குறாங்க. புக் பேக்கில் இருக்க மல்டிபிள் சாய்ஸ் நீங்கள் ஃபுல்லாக முடிச்சிட்டா நீங்கள் 12 மார்க்ஸ் ஈஸியாகவே ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு 18th or 19th கொஷின் ஐடென்டிஃபை த பாஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு பிக்சர் கொடுத்துட்டு ஏபிசிடின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் அதை எழுதினீங்கன்னா போதும். எழுதிங்கன்னா அதுக்கு 2 மார்க். புக் ஃபுல்லாக இருக்க அந்த ஐடென்டிஃபை த பார்ட்ஸ் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு அது ஈஸியாகவே இந்த 2 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ட்ரா அண்ட் லேபிள் த பாஸ்ட்னு ஒரு கொஷின் கொடுப்பாங்க. அது மேபி 2 மார்க்ஸ் இருந்து வரலாம், 4 மார்க்ஸ் கூட கொடுக்கலாம். ஒரு சில கொஷின் பேப்பர் பார்த்தா 4 மார்க்ஸ் அது இல்லை. நான் இங்கே 2 மார்க்ஸ் போட்டிருக்கேன். 4 மார்க்ஸ் மேபி வரவும் சான்ஸ் இருக்குது. நான் மினிமம் இங்கே 2 மார்க் தான் இதில் போட்டிருக்கேன். ப்ராப்ளம் 20 to 32 ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஒரு 2 மார்க் வரும், ஒரு 4 மார்க்கு. அது நீங்கள் தரவை முடிச்சிட்டிங்கன்னா அதில் 6 மார்க் நீங்கள் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். டோட்டலாக இதை மட்டுமே ஆட் பண்ணி பாருங்கள். 22 மார்க்ஸ் இதில் மட்டுமே உங்களுக்கு கிடச்சிடும். நெக்ஸ்ட் ரிமைனிங் ஷார்ட் ஆன்சர்ஸ் உங்களுக்கு ரொம்ப எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியுமோ சில ஷார்ட் ஆன்சர்ஸ்லாம் பாருங்கள். நேம் எனின்னு கேட்டிருக்க கொஷின்ஸு, டைப்ஸ் ஆஃப்னு வர கொஷின், யூசஸ் ஆஃப், டிஃப்ரென்ஷியேட், இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ படிச்சுட்டுனா மேபி நான் அதில் மினிமம் தான் மார்க் போட்டிருக்கேன். இதில் ஒரு 8 மார்க் வருது. டோட்டலாக 22 + 8 30. இதை மட்டும் நீங்கள் முடிச்சிட்டாலே 30 மார்க்ஸ் நீங்கள் கன்ஃபார்மாக ஈஸியாகவே ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் 100 ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரிமைனிங் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படிச்சுக்கோங்க. பப்ளிக் எக்ஸாம் இருந்துச்சு இல்லையா, ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்லாம் முடிச்சிடுங்க. ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கொஷின்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுற கொஷின், டிஃபைனு, லாஸ், இந்த மாதிரி கேட்குற கொஷின்ஸ்லாம் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா அதில் ரிமைனிங் 45 மார்க்ஸாக இருக்குது. டோட்டலாக உங்களுக்கு 75 மார்க்ஸ் உங்களுக்கு ஈஸியாகவே கிடச்சிடும். தேங்க்யூ.